ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சொல்வது உங்கள் ஜேரஸ் மதுரையிலிருந்து. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து அநேகர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மனதில் பட்டதெல்லாம், ஆண்டவர் எப்போ இந்த பூமிக்கு திருப்பி வரப்போகிறாரு, எப்படி வருவார், இப்போ வருவார், அப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் வாய்க்கு வந்ததையும் மனதில் பட்டதை எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு அவங்க ரொம்பவே துணிச்சலாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து இயேசு கிறிஸ்துவே அறியலை, பிதாவை தவிர வேறு யாரும் இதை அறியலை அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே நம்ம பைபிளில் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதையும் தாண்டி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை கிறிஸ்தவர்களே ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் யாரை குறித்து சொல்கிறேன் அப்படின்னா, எம்டி ஜெகன் அப்படின்னு ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டரை எனக்கு பர்சனலாகவே பிடிக்கும். இருந்தாலும் அவர் இப்போ சமீப காலமாக கடைசி கால அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரா இல்லை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாரா அப்படின்றது எனக்கு புரியலை. இஸ்ரேல் ஈரான் 2 தேசங்களுக்கும் இடையே போர் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய இந்த கணிப்பு ரொம்பவே துல்லியமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. இஸ்ரேல் ஈரான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய போரில் ரஷ்யாவும் சைனாவும் மங்கோலியாவும் இடைப்படும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுவும் கடைசி பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 4-5 வருடத்துக்குள்ளாகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக துல்லியமாக அவர் கணிச்ச மாதிரி பேசுகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகையை இயேசு கிறிஸ்து கூட அறிய மாட்டார். அவரை அனுப்பின பிதா மட்டுமே அறிவார். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அவருடைய வருகை இன்னைக்கா கூட இருக்கலாம், நாளைக்கா கூட இருக்கலாம். அவர் வர்றதுக்குள்ளே நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர் ஜேரஸ். தேங்க்யூ.